14 ஆகஸ்ட் 2024 நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு 15 ஆகஸ்ட் சுதந்திர தினத்தினால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் மார்க்கெட் லீவு. நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக வேண்டிய நிஃப்டி இன்றைக்கே எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி ட்ரேட் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நேற்று க்ளோசிங்கில் ஒரு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு மைனர் கேப் அப் ஆகி அங்கேருந்து செல்லர்ஸ் அக்ரெசிவாக கீழே புஷ் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போய் அங்கே ஒரு ரீடெஸ்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடு புட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். ஆப்ஷன் பையர்ஸ் புட் என்ட்ரி மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்லேயே பையர்ஸ் மேலே புஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒரு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணி பையர்ஸ் மேலே புஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டாப், ட்ரெண்ட் லைன் ட்ரிபிள் டாப் க்ரியேட் பண்ணி செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹையர் ஹை லோ ஹையர் லோ பார்த்தோம்னா நம்ம சேனல் பேட்டர்ன் எடுத்து இது ஒரு சேனலில் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சேனலில் ட்ரா பண்ணிக்கிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் இப்போது மார்க்கெட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த சேனலோட ஹைட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் இருக்குது, ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் இந்த ஹைட்டு, இந்த சேனலோட ஹைட்டு 50 பாயிண்ட்ஸ். நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறோம், இல்லை எனக்கு 50 பாயிண்ட்ஸோட ப்ராஃபிட் போதும் அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது ஒரு புல் சேனலுன்றனால கீழே இந்த சேனலோட லைனை ரீச் பண்ணி அங்கே இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடச்சா அப் சைடு கால் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு புல் சேனலில். அதனால நமக்கு அந்த மாதிரி என்ட்ரி கிடைக்குதான்னு வெயிட் பண்ணுறோம். இந்த ட்ரிபிள் டாப்புக்கு அப்புறமா செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணுறாங்க. கரெக்டாக இந்த சேனல் லைனோட லோ, அந்த லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் க்ரியேட் ஆகுது. ஹேமர் பேட்டர்ன், கேண்டில் 6 பேட்டர்ன் சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேண்டில் 6 பேட்டர்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கரெக்டாக இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, இந்த சேனலில் கரெக்டாக ஹேமரும் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். இங்கேருந்து நம்ம அப்சைடு கால் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் கேண்டிலோட கீழே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டு பஃபர் வச்சு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க. உங்களுக்கு டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த சேனலோட ஹைட்டை தான் நம்ம டார்கெட்டாக வைப்போம். மார்க்கெட் கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த சேனலை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:50 அந்த ரேஞ்சு, 12:50 1 மணி அந்த ரேஞ்சில் நம்மளோட டார்கெட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. இங்கே இந்த சேனலோட ஹைட்டை தொட்டதுக்கப்புறமா இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சு இங்கே ஒரு ரீடெஸ்ட் பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. திரும்ப அங்கேருந்து செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணி இந்த சேனலோட லோவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சேனலோட லோவுக்கு வந்தோடனே இந்த சேனலோட லோவை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்ச நேரத்தில் லோவை பிரேக் பண்ணிடுச்சு. லோவை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. பொதுவாகவே 2:30க்கு மேலே ட்ரேட் பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த டைமில் பிக் புல்ஸ் உள்ளே வருவாங்க. பிக் புல்ஸ் கிடையாது, பிக் பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. மார்க்கெட்டை ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ரொம்ப பெருசாக மூவ் பண்ணி விட்ருவாங்க. அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எந்த சைடு என்ட்ரி எடுத்துருக்கோமோ, ஒருவேளை நம்ம என்ட்ரி எடுத்த சைடு அவங்க மூவ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம். இல்லை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேபிட்டல் உங்களுக்கு காலி ஆகிடும். அதனால் ஒரு 2:30க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. இந்த இடத்துல கீழே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த என்ட்ரியே எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால இந்த சைட்வேஸ் மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களோட ப்ரீமியம் கரைஞ்சி 0 ஆகிடும்.
அதனால இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஒரு 2:30க்கு மேலே ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இன்றைக்கி நிஃப்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஃபுல் சைட்வேஸ் தான். அதில் வந்து இந்த மாதிரி புல் சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரி இந்த மாதிரி புல் சேனலில் என்ட்ரி எடுக்கிறோம்னா அப்சைடு கால் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.